வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் சிம்பிளாக நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சீக்கிரமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அப்புறம் வறுத்து அரைச்ச செட்டிநாடு மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாங்க. ஓகே, நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றுங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலைகளை ஒரு 2 நான் உடச்சி போடுறேன். போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விடலாம். 10 செகண்ட்ஸ் கழித்து கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் கழித்து பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுடலாங்க. இதோ பாருங்கள், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை போட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. லேசாக கிளறுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கி விட்டு நம்ம இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த செட்டிநாடு மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹோம் மேடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு தக்காளியோட ரெட் கலர் தெரியாத மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நாட்டுக்கோழி மஞ்சள் போட்டு கழுவியிருக்கோம். இப்போ தக்காளி வணங்கினதுக்கப்புறம் இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வணங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணலாம். போட்டு நாட்டுக்கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா, சின்ன வெங்காயம் எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு லேசாக கிளறி விட்டுட்டு மசாலாவை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லேசாக கிளறி விட்டுட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட குழம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வெயிட் வச்சிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு வெயிட் வச்சிடலாம். ஓகே, 5 விசில் வரைக்கும் விடுங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் அடங்கிருச்சு. 5 விசில் வரைக்கும் விட்டுட்டோம். இதோ பாருங்கள், இவ்வளோ அருமையாக வந்திருக்கு குழம்பு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குன்னு. இதோட நாங்கள் இட்லி தான் சாப்பிட போகிறோம். மழை வர மாதிரி வேறு இருக்குது, அதனால் அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானையும் கூட அமுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then is bye from ஜிபு. பாய்.